ஹாய் வெல்கம் டு கரண் வர்ஸ். எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன் என்னோடய சேனலுக்கு. என் பேர் சசிகரன். நான் வந்து சசிகரனா ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது என் பேர் ஃபுல்லாக சொல்லும்போது. கரண் இல்லைனா சசி அப்படியே கூப்பிட்டு பார்த்து கேட்டு பழகி கூப்பிட்டுங்கிறேன். நான் இப்படி என்ன கூப்பிட முடியும்? என்ன எல்லோரும் அப்படியே கூப்பிட்டு பழகி இப்போ சசிகரன் என் பேரை ஃபுல்லாக சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். காய்ச்சி கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நான் ஒரு ஸ்ரீலங்கன். நான் இப்போ இருக்கேன் வந்து ஃபின்லாண்டில் டெம்பரரியில் இங்கே ஒர்க் பண்ணுறேன். எப்படின்னா இந்த சேனல் இதை தான் பண்ண போகிறேன் அதை தான் பண்ண போகிறேன் அப்படின்லாம் இல்லைங்க. ஜஸ்ட்டு எனக்கு நானாக இருக்கணும், சும்மா கேஷுவலாக பேசணும், என் டே டு டே லைஃப்பில் நடக்கிறது, அங்கே எங்கேன்னு போகிறது சுற்றுறது. மேபி இது என்டர்டெய்னிங்காக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, இல்லாட்டி ஒரு மாதிரி பர்சனல் டச் இருந்துச்சுன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி நடிக்கிற மாதிரி அப்படிலாம் இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை விட்டு உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. பட் இது வந்து அடடே ஏதோ பண்ணுறானே பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ நான் செட்டில் ஆகி இருந்தேன். ஃபின்லாண்டுக்கு வர்றதுக்கு முன்னுக்கு கொழும்பில். அதுக்கு முன்னுக்கு என்னோடய பூர்வீகம் வந்து வட்டவலை, அப் கண்ட்ரியில் ஹட்டனுக்கு பக்கத்தில் வட்டவலைங்கிற ஏரியாவில் தான் நான் இருந்தேன். அங்கேருந்து நான் கிளம்புக்கு ரீசெண்டாக வந்து செட்டில் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இங்கே இப்போ ஃபின்லாண்டு வந்துட்டேன். இங்கே வந்து ஒரு 2 months மாதிரி ஆகுது. இப்போ வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆனால கொஞ்சம் ரொம்ப குளிராக இருக்குது. இவ்வளோ குளிர் இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை. அப்படிங்கிறதுனால சடனாக அடாப்ட் பண்ணிக்கவும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் வட்டவலை நான் இருந்த ஊர் ஓரளவுக்கு குளிர் அப்படிங்கிறனால சமாளிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ரொம்ப அழகான இடம். பட் செம்ம கோல்டு. யாருமே பெருசாக இங்கே இப்போ நான் பேச வந்தது என் சேனல் இன்ட்ரடக்ஷன் பற்றி, வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கேன். இதான் என் பிரச்சனையே. ஓகே, நான் போகணும் அங்கிட்டு. ஸோ இந்த சேனல் வந்து மெயினாக நான் வந்து என்னை பற்றி தான் பேச போகிறேன். இட்ஸ் ஜஸ்ட் மீ வெர்சஸ் மீ, அவ்வளோதான். இதுக்கு முன்னுக்கு நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து மியூசிக், நான் சொந்தமாக பண்ணி பாடின மியூசிக்ஸ் நிறைய வீடியோஸ் பண்ணேன். நானாக எழுதி கம்போஸ் பண்ணி அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னுக்கு பண்ணேன். பட் பெருசாக நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் ஆகலை. பட் நல்ல பாட்டு நல்ல மாதிரி கம்போஸ் பண்ணிலாம் பண்ணேன். பட் தெரியாதா, எல்லாமே ஒரு மாதிரி பட்ஜெட்டில் தானே பண்ணணும். நமக்கு வந்து பெரிய ஸ்பான்சர்ஸோ இல்லைனா வந்து அந்த வீடியோஸ்க்கு வந்து பெய்ட் ப்ரொமோஷன்ஸோ அப்படிலாம் எதுவுமே இல்லை தானே. ஸோ அப்படிங்கிறனால வந்து என்னால் அதை ஒரு பெரிய ரீச்க்கு எடுத்துகிட்டு போக முடியல. அண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு படிச்சுக்கிட்டு அதை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ண இல்லை. ஏன்னா மியூசிக்கை பொறுத்தவரையில் எப்படியுமே நான் வந்து கையிலேருந்து செலவு இருக்குது. கம்போசிஷனுக்காக இருக்கட்டும், வெளியில் ரீரெக்கார்டிங் போனதாக இருக்கட்டும், விஷுவல் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே செலவுன்னு இருக்கு இல்லையா. ஸோ என்னால் அந்த டைமில் என்னால் அந்த பட்ஜெட்டை வே பண்ண முடியல. ஸோ அதனால் அது ஒரு 4-5 வீடியோ பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அந்த சேனல் அப்படியே இருக்குது, கரண் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே ஒரு மாதிரி படிப்பு வேலை ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. அதை விட்டுட்டு இந்த பக்கம் வந்து என்னால் எதையுமே 2-3 வேலையை ஒன்றா செய்ய இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இருக்கனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். என் முகரை கெட்ட ராசிக்கு ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி இதான் நான் இதை பற்றி தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் சொன்னால் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. ஸோ அப்படி சொல்ல மாட்டேன். இது வந்து ஆக்சுவலாக இன்னொரு பக்கம் என்னென்னா, நம்மளை வந்து நம்மளோட ஒரு மெமரிஸை வந்து ஒரு இடத்துல எங்கேயாச்சும் பதிவு பண்ணி ஆகணும் தானே, அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் நான் அதெல்லாம் பண்ணுறேன். எண்ட் ஆஃப் த டே வந்து நான் என்ன பண்ணேன், என்னோட மெமரிஸ் ஏதாச்சும் ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸாக இருக்கட்டும், இல்லாட்டின்னா பேசுனதெல்லாம் நான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, வியர்டாக இருக்கா இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு மாதிரி பார்க்குறதுக்காக. ஸோ இது எல்லாத்தையும் நான் எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் நிறைய பேசுவேன். லொடலாம் பேச மாட்டேன், பட் ஓரளவுக்கு பேசுவேன். ஸோ நம்ம பேச்சு திறமையை பயன்படுத்தி ஏதாச்சும் பண்ணலாமே அப்படிங்கிறதும் ஒரு பிளான், ஒரு ஐடியா. பட் இங்கே யாருமே ஃபின்லாண்டில் கொஞ்சம் கூட ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க.
எல்லாமே வந்து ஒரு மாதிரி சிடு அப்படின்னு தான் இருக்காங்க. ரொம்ப ப்ரைவசியை விரும்புகிறாங்க இங்கே எல்லாருமே. யாருமே யாரோடைய வந்து கதைக்கணும் அப்படின்னு. நம்மலாம் வந்து ஈவன் ஸ்ரீலங்காலையும் கூட இருக்கும்போது யாராவது தெரியாதவங்க கூட வந்து பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி தயக்கப்பட்டதில்லை. கதைக்கிறது, ஃபார்வர்டாக போயிட்டு கதைக்கிறது, ஒரு மாதிரி புது ஃப்ரெண்ட்ஸ், புது ஆட்களோடு பழகிறது, அது என்றைக்குமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பட் ஆனால் இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எஸ்பெஷலி அது பண்ணுறதுக்கும் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் அப்ரோச் பண்ண போயிட்டு மேபி அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது ஒரு மாதிரி மேபி வேறு மாதிரி போர்ட்ரேட் ஆகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நான் இங்கே பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டேன். மற்றபடி எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் ஸ்ரீலங்கன் சாப்பாடுலாம் எங்கேயுமே ரொம்ப கம்மிங்க. நிறைய இடத்த ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸ்ரீலங்கன் சாப்பாடு இருக்குமா கிடைக்குமான்னு சொல்லிட்டு எங்கேயுமே இல்லை. ஸ்ரீலங்கன் சாப்பாடு செய்கிறதுக்கான ஐட்டம்ஸ் ஒரு இடத்துல இருக்குது. பட் ஆனால் வந்து அவ்வளவுமே இல்லை. அரிசியெல்லாம் கூட நம்ம ஊரில் அம்மாவெல்லாம் திட்டிகிட்டு இருப்போம், அம்மா என்னம்மா அரிசி இது, இந்த அரிசி வேணாம், அந்த அரிசியில் செய்யுங்க, அந்த அரிசியில் சமைச்சா இந்த அரிசியில் செய்யுங்க அப்படி இப்படின்னு. பட் இங்கெல்லாம் ஒரே அரிசி தான், ஒரே மாதிரி தான். அது ஒரு மாதிரி பசன்னு பேஸ்ட் மாதிரி இருக்கும் சோறாக்கணுன்னு. அப்போ தான் தெரியுது அம்மாவோட சாப்பாடு அருமை. அங்கே இருக்கும்போது எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம், அது சாப்பாடு நல்லா இல்லை, இது சாப்பாடு சரியில்லை, அது இதுன்னு. பட் ஆனால் இங்கே வந்து எல்லாத்தையும் வாய மூடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே செல்ஃபாக நம்ம ரியலைஸ் பண்ணும்போது, அடாப்ட் பண்ணிக்கும் போது தான் தெரியுது அதுக்கு முன்னுக்கு நமக்கு அது எவ்வளோ பெட்டராக இருந்துச்சு, இப்போ நமக்கு அது கூட எவ்வளோ காம்ப்ரமைஸ்டாக கிடைக்குதுங்கிறது. ஏன்னா ஸோ இதாங்க நான் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பேன் லொடலொடன்னு. நான் பேசுகிறது உங்களால் பேன் பண்ணிக்க முடிஞ்சுன்னா ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. என்னடா இது, சர்ச்சஸ்க்கு மட்டும் இங்கே குறவே இல்லைங்க. 2 ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு சர்ச் இருக்குது இங்கே எக்ஸாக்டாக சொல்ல போனால். ஆனால் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பயங்கர ஆர்கிடெக்சர் ஒர்க். சர்ச்சஸ் எல்லாமே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஒவ்வொன்றுமே வந்து லைக் நம்ம ஊரில் கோவில் செதுக்கிறதுக்கு ஒரு அழகு இருக்குது தானே. ஸ்பெஷலி இந்த கோயில் கோபுரம் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு கோயில் கோபுரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொரு சர்ச்சுமே வந்து ஒவ்வொரு விதமாக அவங்க செஞ்சுருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று வந்து லைக் ஒரே மாதிரி இல்லை. இப்போ சர்ச்னால் வந்து லைக் ஒரே ஒரு அந்த ஒரு சாயல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது தானே. ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது நான் அப்படி தான் பெரும்பாலும் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே அப்படி இல்லை. எல்லாமே வந்து வேறு ஸ்டைலில் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. பட் ஆனால் நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னுக்கு நான் இங்கே வந்து கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டரில் இருந்தேன். அவுட்டரில் இருக்கும்போது வந்து பஸ்ஸெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. எஸ்பெஷலி சனி ஞாயிற்றுக்கிழமைனா அன்றைக்கி 5:30 மணி 6 மணிக்கு மேலே பஸ் இல்லை. ஸோ எங்கே போனாலுமே 5:30 மணி 6 மணிக்குள்ளே நான் வீட்டில் இருந்தே ஆகணும். இல்லைன்னா அவ்வளோதான், ஊபர் இல்லைனா இந்த மாதிரி தான் போடணும். மோஸ்ட்லி ஊபரும் வந்து கனெக்ட் ஆகாது. அவுட்டர் வந்து ஒரு நீங்கள் 15-20 கிலோமீட்டருக்கு வெளில நான் போகிறதா இருந்தால் கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகாது. மோஸ்ட்லி இங்கே யாருமே பெரும்பாலுமே 6 மணி 6:30க்கு மேலே ஒர்க் பண்ணுறது இல்லை யாருமே. இப்போ நான் வந்து கொஞ்சம் சிட்டி சைடுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். சரியாக டெம்பரே மிடில் டவுனுக்கு வந்துட்டேன். ஸோ எல்லாமே பக்கத்துலங்கிறனால அதுவே எனக்கு ஒரு பக்கம் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்க்கு, பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து ஒரு 50 to 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு குளிருது, இப்போ செம்ம குளிருது. ஜக்கெட் போடாமல் வந்துட்டேன். இன்றைக்கி வந்து -2 இன்றைக்கி. முதல்ல நான் வந்த சரியாக 1 கிழமை 2 கிழமையில் வந்து ஸ்னோ கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது ஸ்னோ பார்த்ததில்லை தானே. என் வாழ்க்கையிலே தடவை ஸ்னோ செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, வேறு லெவல். அதுக்கப்புறம் ஒரு மழை பெஞ்சிச்சு, ஒரு பெரிய மழை. அந்த மழை பெஞ்சோன்னே ஃபுல்லாக எல்லாமே அப்படியே கழுவிக்கிட்டு போனோன்னே அதுக்கு பிறகு பெருசாக ஸ்னோ கொட்ட ஆரம்பிக்கலை. அநேகமாக இதுக்கு பிறகு இப்போ தானே டிசம்பர் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இதுக்கு பிறகு தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாருமே சைக்கிள் வச்சுருக்காங்க. இங்கே சைக்கிள் தான் வந்து போகிறாங்க வராங்க பெரும்பாலுமே. ஏன்னா சைக்கிள் போகிறதுக்குன்னு சொல்லி தனியாக வந்து அந்த
ரோடு ஓரமாகவே அதுக்குன்னு சொல்லி வேறையாக ஒரு சின்ன ஒரு பாத்து இருக்குது. ஸோ பெரும்பாலும் எல்லாமே சைக்கிள் தான் ஓட்டுறாங்க. எஸ்பெஷலி வயசானவங்களாம் கூட நிறைய பேர் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அவங்கள பார்த்தாலே தெரியுது நார்மலாக 70+ 80+ இருக்கும்னு செம்மையாக சைக்கிள் ஓட்டுறாங்க. பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாம் சேர்த்து தான். நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போதே பைக் ஓட்டி 4-5 தடவை மலையிலலாம் ஸ்பெஷலி ஓட்டி உளுந்து எலும்பி, அப்புறம் அந்த கல்லுக்கெல்லாம் மணல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் எனக்கு சைக்கிள் ஓட்டையோ பைக் ஓட்டையோ சுத்தமாக வராது. அந்த பயம் எனக்கு இன்னும் இருக்குது. அது மேலே போட்டாலே நான் உளுந்துருவேங்கிற பயம் இருக்குது. ஆனால் இங்கே அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கிடு நடுங்குது. என்னடா இதுக்கு மேலாம் இப்படி ஓட்டுறாங்களே, விழுந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறேன். இங்கே இருக்க கல்ச்சராக இருக்கட்டும், அட்மாஸ்பியராக இருக்கட்டும், இங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ரொம்ப ஸ்டைலாக இருக்காங்க. உண்மைக்குமே ஸ்டைல்னு சொன்னால் வந்து வயசானவங்களாக இருக்கட்டும், சின்ன பசங்களாக இருக்கட்டும், ரொம்ப எலிகண்ட்டாக கிளாசிக்காக ஒரு வின்டேஜ் லுக்காக இருக்கட்டும், வெஸ்டர்ன் கல்ச்சராக இருக்கட்டும், செம்ம ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் ஆக்சுவலாக இது வரைக்கும் படங்களில் பார்த்த மாதிரி இந்த உள்ள ஒரு ட்ரெஸ் போட்டு வெளியில் ஒன்று போட்டு கோட் போட்டு இந்த மாதிரிலாம் இங்கே வந்து தான் உடுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஸ்ரீலங்காலெலாம் மழையாக இருந்தாலுமே கூட கொழும்பில் ஒரு டிஷர்ட் போட்டு தான் வெளில போகலாம் அதிகபட்சமாக. அதுக்கு மேலே எதுவுமே ட்ரெஸ் பண்ண இயலாது. ஏன்னா அவ்வளோ சூடாக இருக்கும். மழையாக இருந்தாலுமே வந்து அவ்வளோ சூடாக இருக்கும். கண்டிப்பாக நைட்லாம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஃபேன் இல்லாமல் இருக்க இயலாது. பட் இங்கெல்லாம் லைக் லிட்ரலி வெளியில் வந்தாலே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க மாதிரி தான், அதுவும் ஃப்ரீசரில் இருக்க மாதிரி தான். ஸோ இங்கே நான் வந்து கற்றுக்கிட்டது 2 வார்த்தை. ஒன்று கீட்டோஸ், அதுவே நான் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, தேங்க்யூ. இன்னொன்று மாய் பாய். இன்னொன்று என்னமோ கற்றுக்கிட்டே மறந்துட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுதான் நான் இனிமேல் யூஸ்வலாக அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன். நான் இப்போ நான் வந்திருக்கனால கொஞ்சம் எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் மேபி நான் உங்களையும் அப்படியே கூட்டிகிட்டே போகிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பர்சனலாக இருந்துச்சுன்னா, ஒரு மாதிரி கனெக்டடாக இருந்துச்சுன்னா, ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். See you.